அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இப்போ ஜாங்கிரி பண்ணுறது காமிக்கிறேன். ஒரு கப்பு முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். அது வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கழுகிட்டு. அப்புறம் அது ஊறின பிறகு எடுத்து நம்ம கிரைண்டரில் தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். சிலவங்க 1 மணி நேரத்துலேயே ஒரு 1 மணி நேரம் ஊறினா போதும்னு சொல்லுவாங்க. பட் நல்லா ஊறினா உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் பெருக்கமாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும், நல்லா ப்ளஃபியாக வரும். கொஞ்சம் ரொம்ப புளிக்க வேண்டாம், அதனால தான் ஜாஸ்தி ஊற வைக்கக்கூடாதுங்கிறது. இப்போ கிரைண்டரில் நான் தண்ணியே ஊற்றலை பாருங்கள், வெறும் உளுந்து மட்டும்தான் போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஜாஸ்தி போடாதீங்க, ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க. தண்ணி அப்படியே தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா மிக்சியில் அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு அரைச்சா போதும். ட்ராப்ஸ் மட்டும் விடுங்க, கொஞ்சமாக தெளித்து விட்டால் போதும். அப்படி பார்த்தீங்களா, நல்லா அரைக்கட்டும். இப்போ இது வந்து இந்த கலரு ரெட் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து ஜிலேபி கலர், அது வந்து நான் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, ஒரு பிஞ்ச் உப்பு, அது அதில் சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் பாருங்கள் ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. இப்படி எடுத்து போடும்போது பஃப்னு அப்படி உழுகணும், பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அதுதான் அதோட கரெக்டு இது பதம். ஓகே, இப்போ எடுத்துடலாம். அரைஞ்சிருச்சு. அதை போட்டுட்டு அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. அந்த கலர் வந்து எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகணும். கலரு, அந்த கார்ன்ஃப்ளவர் அந்த அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு நான்ஸ்டிக்கில் வந்து ஒரு 1.5 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றிட்டு நம்ம பாகு பண்ணிக்கலாம். அது வந்து க்ளீன் பண்ணணும். சுகர் தண்ணி ஊற்றுனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அழுக்கு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ இது அழுக்கு மாதிரி தெரியுது, நான் பால் ஊற்றுறேன். ஓகே, பால் ஊற்றி கொஞ்சம் ஹை ஸ்பீட் பண்ணுங்கள். அது எப்போது சொல்கிறது தான், சுகர் சிரப் பண்ணும்போது ஹை பண்ணினீங்கன்னா அந்த நுரையில வந்து அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ பால் ஊற்றுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஹை பண்ணணுன்னு அந்த நுரை கொதிக்கும் இல்லையா, அப்போ அந்த நுரையில வந்து அந்த சுகரோட அழுக்கெல்லாம் அப்படியே வந்துடும். அப்புறம் கொஞ்சம் கொதித்த உடனே சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணினீங்கன்னா அந்த ஆடை மாதிரி எல்லாம் வந்து தனியாக நிற்கும், உங்களுக்கு ஈஸியாக எடுக்கலாம். அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அப்படியே பார்த்திங்களா வருது, பார்த்திங்களா, இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க அந்த இது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க ஒரு பெல் பட்டன், லைக் பட்டன் ஒன்று அமுத்தி விட்ருங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ என்னோடய இந்த நெய் காய்ச்சினதுலையெல்லாம் 2000 பேர் பக்கம் வியூவர்ஸ் பார்த்துருக்குறாங்க. பட் அந்த அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபே கிடைக்கல. ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் ஒன்று அமுத்திடுங்க. அமுத்தினவங்க வந்து லைக் பட்டன் ஒன்று ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இது பாகு ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து அதுலேயும் கொஞ்சம் நம்ம அந்த கலரை ஆட் பண்ணிக்கலாம். இது நான் போட்டிருக்கிறது ஆரஞ்சு ரெட் கலர். அந்த வெள்ளை துணியில் ஒரு சின்ன ஓட்டை காமிச்சேன் இல்லையா, அந்த அளவுக்கு ஓட்டை போட்டால் போதும். அது வந்து தைக்கலாம் நம்ம வேணும்னா. இது நான் தைக்கல, சும்மா கத்திரியில் ஒரு ஜஸ்ட் ஒரு கட்டு தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ எண்ணெய் ஒரு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி தவா எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள் நான் புளிஞ்சு எடுத்தாச்சு. ஓகே, நான் அடுத்து புளியறது நான் காமிச்சு தரேன் உங்களுக்கு எப்படி புளியணும்னு. ஏன்னா அது நம்ம புளியும்போது இது கொதிக்கும்போது அப்படியே போயிடும் எண்ணெயில் அந்த ஜிலேபி ஜாங்கிரி. ஓகே, உளுந்தில் செஞ்சால் ஜாங்கிரி, மைதாவில் செஞ்ச ஜிலேபி, அதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், இது எடுத்த உடனே, அதாவது திருப்பி போட்டுட்டு எடுத்த உடனே நீங்கள் பாகில் போட்டு விட்ருங்க. பாகில் போட்டுட்டு அடுத்தது ஊற்றும்போது இதை பாகில் வந்து திருப்பி 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 விட்டணும். கொஞ்ச நேரம் இந்த சைடு, கொஞ்ச நேரம் அந்த சைடு அப்படி போடணும். ஓகே, இப்போ பாருங்கள் ஒரு அளவுக்கு ஆயிடுச்சு. அது இந்த சைடு அதை செப்ரேட் பண்ணி விட்டுட்ருக்குறேன். ஏன்னா அப்போ தான் அந்த டிப்பாகும் அந்த சுகர் சிரப்பில், அதுக்கு தான் அது தனித்தனியாக பிரித்து பாருங்கள். சைடு அந்த சைடு பண்ணிடுங்க, இந்த சைடு திருப்பி விட்ருங்க. அப்படி பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் மாறுது பார்த்திங்களா, சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த ஜீரா வந்து இதில் ஜிலேபியில் ஜாங்கிரியிலெல்லாம் ஏறி இருக்குது. ஓகே, அப்போ இந்த சைடு திருப்பி விட்டுட்டிங்கன்னா இப்படி தான் புளிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 ரவுண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி சுற்றி விட்டுட்டிங்கன்னா போதும். சில டிசைன் வரலனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கு தானே, நம்ம கடையில் ஒன்றும் வியாபாரத்துக்கு கொடுக்கலையில்ல, நம்ம குழந்தைகளுக்கு சாப்பிட்றது தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போக போக நம்மளுக்கு வந்துடும், ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸ்டார்டிங் போது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் இந்த
ஆவி அடிக்குதுல்ல கையில், எண்ணெயோட ஆவி. அப்போ வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு போயிடும். அந்த கொதிக்கிற எண்ணெய் கொதிக்கும்போதே கொஞ்சம் போயிடும். பட் ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியமில் தான் வச்சுருக்கிறேன். அப்படியே சுற்றினா போதும். 2 ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் அப்படியே சுற்றி 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 போட்டிங்கன்னா போதும். ஃபுல் ரவுண்டு. ஓகே, பார்த்தீங்களா? அது சரி. அது இது பண்ணும்போது கொஞ்சம் மேலே ப்ரெஸ் பண்ணுனா தான் அது கீழே வரும். ஓகே, அது நம்ம மெதுவாக இது பண்ணும்போது கொஞ்சமாக சன்னமாக ஒரு விரலில் அந்த நம்ம மெஹந்தி கோனில் போடுறோம்ல, அது மாதிரி தான். அந்த டிசைனெல்லாம் போடுறவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதை பாருங்கள். இப்போ அது ஓரளவுக்கு ஊறியாச்சு. இன்னும் அந்த சைட் டர்ன் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியதுதான். இப்போ அது போடுறதுக்குள்ளே இது கொஞ்சம் ஊறியாச்சு. ஊறிடுச்சுன்னா எடுத்து வேறு பவுலில் மாற்றிடுங்க. ஓகே, நல்லா ஜீரணம் பிடிச்சிரும். நீங்கள் உளுந்துங்கிறனால சீக்கிரம் பார்த்தீங்களா எடுத்தாச்சு. இன்னும் நெக்ஸ்ட் இது எடுத்து இதில் போட்டுற வேண்டியதுதான். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரானது. நல்லா டேஸ்டி. நம்ம வீட்டிலே செய்யும்போது நல்லா இதாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த ஆயிலில் தான் நம்ம போட்டிருக்குறோம், சன்ஃப்ளவர் ஆயிலில். அது நல்லது தான் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ, பாய். ட்ரை பண்ணி பாருங்கள்.